நண்பர்களே, இப்போ உலகத்துல இருக்கிற டூரிஸ்ட் எல்லாருமே படையெடுத்து போற ஒரு நாடு எதுன்னு தெரியுமா? அனிமே ரசிகர்களுக்கு ஒரு சொர்க்கமாவும், இயற்கை ரசிகர்களுக்கு ஒரு பூலோக சொர்க்கமாவும் இருக்கிற ஜப்பான் தான் அது. செர்ரி பிளாசம் பூக்கள் பூத்து குலுங்குற அந்த அழகா இருக்கட்டும், இல்ல உலகையே வியக்க வைக்கிற அவங்க டெக்னாலஜியா இருக்கட்டும், ஜப்பான் எப்போதும் தனித்துவமானது தான். ஏன் இப்போ எல்லாரும் ஜப்பான் போகணும்னு ஆசைப்படுறாங்க? அங்க அப்படி என்னதான் இருக்கு? வாங்க பார்க்கலாம். ஜப்பான்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது அந்த அனிமே உலகம் தான். ஆனா நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் ஜப்பான் அனிமே மட்டும் உலகத்தையே கட்டி போட்டிருக்குன்னு? நருட்டோ நமக்கு விடாமுயற்சியை சொல்லி கொடுத்தாரு. ஒன் பீஸ் நட்போட ஆழத்தை புரிய வச்சது. ஜப்பானியர்களுக்கு அனிமேங்கிறது வெறும் பொழுதுபோக்கு கிடையாது, அது அவங்களோட வாழ்க்கையோட கலந்த ஒரு உணர்வு. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான தத்துவம் இருக்கும். ஜப்பான் அனிமே உலகம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்ற இன்னொரு தருதலை நம்ம செல்லக்குட்டி சின்சான். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒரு கேரக்டர் இது. சின்சானோட அந்த வால்தனமும் சுட்டித்தனமும் நம்ம ஊர்ல எவ்வளோ பிரபலம்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த கார்ட்டூனுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான விஷயம், ஜப்பானோட சாதாரண நடுத்தர குடும்பத்துல நடக்கிற கலாச்சாரம் மற்றும் யதார்த்தமான நகைச்சுவையை இது பிரதிபலிக்கிறது தான். ஜப்பானுக்கு நீங்க போனா கசுகாபே மாதிரியான இடங்கள்ல சின்சானுக்காகவே பிரத்யேகமான இடங்கள் இருக்கிறத பார்க்கலாம். ஜப்பானியர்கள் தங்களோட கற்பனை திறனால ஒரு குட்டி பையனை உலகத்துக்கே தலைவனாக்கிட்டாங்க. நீங்க டோக்கியோல இருக்கிற அகிஹாபாரா தெருக்கள்ல நடந்து போனீங்கன்னா நிஜமாவே நீங்க ஒரு கார்ட்டூன் உலகத்துக்கூட நுழைஞ்ச மாதிரியான ஒரு பிரமிப்பு ஏற்படும். எங்கு பார்த்தாலும் அனிமே போஸ்டர்கள், காஸ்பிளே பண்ற இளைஞர்கள், அப்புறம் விதவிதமான கேமிங் சென்டர்கள். உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் இந்த அளவுக்கு ஒரு கற்பனை உலகத்தை நிஜமாக்கி பார்க்க முடியாது. இது வெறும் வியாபாரம் இல்ல ப்ரோ, இது அவங்களோட அடையாளம். ஆனா ஜப்பானோட உண்மையான பலம் அவங்க கலாச்சாரத்துல இருக்கு. ஒரு பக்கம் அனிமே மாதிரி ஜாலியான உலகம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களோட டிசிப்ளின் உலகத்துக்கே ஒரு பாடம். ஒரு சின்ன குழந்தை கூட குப்பையை ரோட்ல போடாது. பொது இடங்கள்ல மத்தவங்களுக்கு சின்ன தொந்தரவு கூட கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த ஒழுக்கம் தான் இவ்வளவு பெரிய போர்களுக்கு அப்புறமும் ஜப்பானை இன்னைக்கு உலகத்தோட உச்சத்துல வச்சிருக்கு. அனிமே சொல்லித்தர அந்த இமோஷனல் கனெக்டும் ஜப்பானியர்கள் கடைபிடிக்கிற அந்த நேர்மையும் சேரும்போது தான் ஜப்பான் ஒரு முழுமையான நாடா தெரியுது. நீங்க ஒரு அனிமே ரசிகரா இருந்தா ஜப்பான் உங்களுக்கான சொர்க்கம். இல்லனாலும் அவங்க வாழ்க்கை முறையை கத்துக்கவாவது ஒரு தடவை ஜப்பான் போகணும். உங்களுக்கு பிடிச்ச அனிமே கதாபாத்திரம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ. நருட்டோவா இல்ல லூஃபியா, இல்ல நம்ம 90s கிட்ஸோட தலைவன் சின்சானா? வருஷத்துல 365 நாட்கள் இருந்தாலும் ஜப்பான் ஒட்டுமொத்தமா ஒரு கனவு உலகம் மாதிரி மாறது அந்த சில நாட்களுக்கு மட்டும்தான். அதுதான் சகுரா எனப்படும் செரி பிளாசம் சீசன். இது வெறும் பூக்கள் பூக்கிற காலம் மட்டும் இல்ல ப்ரோ, இது ஜப்பானியர்களோட வாழ்வியலோடு கலந்த ஒரு தத்துவம். இந்த பூக்கள் பூக்கிற அந்த குறுகிய காலத்தை கொண்டாட ஜப்பானியர்கள் ஹனாமி அப்படின்ற விழாவை நடத்துறாங்க. ஹனாமி அப்படின்னா பூக்களை ரசித்தல்னு அர்த்தம். குடும்பத்தோட நண்பர்களோட அந்த பிங்க் நிற மரங்களுக்கு அடியில் அமர்ந்து வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியையும் அவங்க கொண்டாடுவாங்க. ஏன் இது இவ்ளோ ஸ்பெஷல் தெரியுமா? இந்த செரி பிளாசம் பூக்கள் அதிகபட்சம் 1 வாரம் அல்லது 10 நாட்கள் மட்டும்தான் மரத்துல இருக்கும். அதுக்கப்புறம் மெதுவா உதிர்ந்து தரையில விழ ஆரம்பிக்கும். அந்த பூக்கள் காத்துல மிதந்து வந்து தரையில விழும்போது அந்த இடமே ஒரு பிங்க் கலர் பட்டுக்கம்பளம் விரிச்ச மாதிரி ஒரு மாயாஜால உலகமா மாறும். ஜப்பானியர்கள் இதை ஒரு பாடமா பாக்குறாங்க. வாழ்க்கை ரொம்ப சின்னது, அது இருக்கிற வரைக்கும் அழகா வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த சகுரா நமக்கு சொல்லித்தர பாடம். அந்த இதழ்கள் உதிர்ற காட்சியை நேர்ல பார்க்கும்போது உங்க மனசுல ஒரு இனம் புரியாத அமைதி கிடைக்கும். இது வெறும் சுற்றுலா கிடையாது, இது ஒரு ஆன்மீக அனுபவம் ப்ரோ. ஜப்பான்ல நீங்க கால் வச்சாலே ஏதோ கால இயந்திரத்துல ஏறி 2050க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அங்க இருக்கிற அந்த ஷின்கென்சன் புல்லட் ரயில்கள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துல போனாலும் உள்ள உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன நடுக்கம் கூட தெரியாது. ஆனா அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வருஷத்துக்கே இந்த ரயில்கள் லேட் ஆகிற சராசரி நேரம் வெறும் 36 வினாடிகள் தான். நேரத்துக்கு அவங்க கொடுக்கிற அந்த மரியாதை தான் ஜப்பானை உலகத்தோட உச்சியில வச்சிருக்கு. அப்புறம் ஜப்பான் தெருக்கள்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது அங்க இருக்கிற வெண்டிங் மெஷின்கள். ஒரு குடை வேணுமா, சூடான காஃபி வேணுமா, இல்ல நீங்க நம்பவே முடியாத அளவுக்கு சூடான ராமன் நூடுல்ஸ் வேணுமா, எல்லாமே ஒரு பட்டன் அமுக்குனா போதும். ஜப்பான்ல கிட்டத்தட்ட 50 பேருக்கு ஒரு வெண்டிங் மெஷின் இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரோபோட்களே உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுற உணவகங்கள் அங்கே சாதாரணமான விஷயம். மனுஷங்க செய்யற வேலையை தாண்டி டெக்னாலஜி அங்க எப்படி ஒரு அங்கமா மாறி இருக்குன்னு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கும்.
ஆனா இவ்வளவு டெக்னாலஜிக்கு நடுவுல அவங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை தான் ரொம்ப முக்கியம். ஜப்பான்ல பொது இடங்கள்ல, குறிப்பா ட்ரெயின்ல போகும்போது ஃபோன்ல பேசக்கூடாது, சத்தமா சிரிக்கக்கூடாதுன்னு ஒரு எழுதப்படாத விதியே இருக்கு. மத்தவங்களுக்கு நம்மால ஒரு சின்ன தொந்தரவு கூட இருக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்பவே உறுதியா இருப்பாங்க. நீங்க ரோட்ல நடக்கும்போது தெரியாம ஒருத்தர் மேல மோதிட்டா கூட அவங்க உடனே குனிஞ்சு சாரி கேட்குற அந்த பண்பு மத்த எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. ரோபோட்கள், புல்லட் ரயில்கள், மின்னல் வேக டெக்னாலஜி இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஜப்பானியர்கள் தங்களோட வேர்களை மறக்கல. பழமைக்கும் புதுமைக்கும் நடுவுல அவங்க வச்சிருக்கிற அந்த பேலன்ஸ் தான் ஜப்பானோட உண்மையான ரகசியம். நீங்க ஜப்பான் போனா அவங்களோட இந்த டெக்னாலஜியை ரசிப்பீங்களா இல்ல அவங்க பண்பை கத்துப்பீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ. ஜப்பானில் தெருக்களில் குப்பை தொட்டிகளை காண்பது அரிது. ஆனாலும் ஒரு சிறு குப்பை கூட சாலையில் இருக்காது. இதற்கு காரணம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே கற்கும் தூய்மை பண்பு. பள்ளிகளில் துப்புரவு பணியாளர்கள் கிடையாது. மாணவர்களே தங்கள் வகுப்பறைகளையும் கழிவறைகளையும் சுத்தம் செய்வார்கள். நம் குப்பை நம் பொறுப்பு என்ற எண்ணம் ஒவ்வொரு ஜப்பானியரிடமும் ஆழமாக பதிந்துள்ளது. ஜப்பானிய கலாச்சாரத்தில் மற்றவர்களுக்கு தொந்தரவு தராமல் இருப்பது நான் டிஸ்டர்பன்ஸ் ஒரு மிக முக்கியமான விதி. பொது போக்குவரத்து, ரயில்கள் மற்றும் பேருந்துகளில் மொபைல் போனில் பேசுவது அநாகரிகமாக கருதப்படுகிறது. சத்தம், பொது இடங்களில் சத்தமாக சிரிப்பதையோ அல்லது பேசுவதையோ அவர்கள் தவிர்ப்பார்கள், ஏனெனில் அது அடுத்தவரின் அமைதியை கெடுக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். மன்னிப்பு கேட்கும் பண்பு, தற்செயலாக ஒருவர் மீது மோதிவிட்டாலோ அல்லது சிறு தவறு நடந்தாலோ உடனே குனிந்து மரியாதை நிமித்தமாக மன்னிப்பு கேட்கும் பண்பு உலகிற்கே ஒரு பாடம். ஜப்பானியர்களுக்கு நேரம் என்பது உயிர் போன்றது. அவர்களின் புல்லட் ரயில்கள் ஷின்கன்சன் ஒரு வருடத்திற்கு சராசரியாக 36 வினாடிகள் மட்டுமே தாமதமாகின்றன என்பது அவர்களின் துல்லியமான நேர மேலாண்மைக்கு ஒரு சாட்சி. வேலைக்கு செல்வதிலிருந்து நண்பர்களை சந்திப்பது வரை எதிலும் அவர்கள் ஒரு நிமிடம் கூட தாமதத்தை விரும்புவதில்லை. ஜப்பானியர்களை பொறுத்தவரை நேரம் என்பது வெறும் கடிகார முட்கள் கிடையாது, அது ஒரு புனிதமான ஒப்பந்தம். ஒருத்தருக்கு நீங்க 10 மணிக்கு வர்றேன்னு வாக்கு கொடுத்தா அங்க 10.1 என்பது மிகப்பெரிய அவமானம். மற்றவங்களோட நேரத்தை வீணாக்குறத அவங்க ஒரு பெரிய குற்றமாவே பார்க்கறாங்க. இந்த துல்லியம்தான் அந்த நாட்டை உலகின் உச்சத்துல வச்சிருக்கு. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவங்களோட ஷின்கன்சன் புல்லட் ரயில்கள். வருஷம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் இதுல பயணம் செஞ்சாலும் ஒரு ரயிலோட சராசரி தாமதம் வெறும் 36 வினாடிகள் தான். யோசிச்சு பாருங்க ப்ரோ, ஒரு நிமிடம் கூட கிடையாது. ஒரு முறை ஒரு ரயில் வெறும் 25 வினாடிகள் முன்னாடியே கிளம்பினதுக்காக அந்த ரயில்வே நிர்வாகம் மக்கள் கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு அறிக்கை விட்டாங்க. இதுதான் ஜப்பான். இது வெறும் ரயில்களோட மட்டும் நிக்கல. ஒரு வேலைக்கு செல்வதா இருக்கட்டும் இல்ல ஒரு நண்பரை சந்திக்கிறதா இருக்கட்டும், ஒரு நிமிடம் முன்னாடி போயிருக்கிறது தான் அவங்களோட ஸ்டைல். தாமதம் அப்படின்ற வார்த்தை அவங்க அகராதியிலேயே கிடையாது. இந்த நேர மேலாண்மை அவங்களுக்கு ஒரு அழுத்தமா தெரியல, அது அவங்களோட வாழ்க்கையை இன்னும் எளிமையாக்குதுன்னு அவங்க நம்புறாங்க. 2ஆம் உலகப் போரில் அணுகுண்டு தாக்குதலுக்கு உள்ளாகி சிதைந்த நாடு ஜப்பான். ஆனால் அடுத்த சில தசாப்தங்களிலேயே உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளில் ஒன்றாக அவர்கள் உயர்ந்ததற்கு முக்கிய காரணம் அவர்களின் கடின உழைப்பும் தளராத விடாமுயற்சியும் தான். தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் எழுவதே ஜப்பானியர்களின் ரகசியம். இயற்கை, கலாச்சாரம், டெக்னாலஜி இந்த மூணுமே வேற வேற திசைகள்ல பயணிக்கிற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா ஜப்பான்ல இந்த மூணும் ஒரு புள்ளியில ஒண்ணு சேருது. அங்க இருக்கிற அந்த மின்னல் வேக புல்லட் ரயில்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதே அமைதியோட பூத்து குலுங்குற அந்த செரி பிளாசம் மரங்கள். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்கிற அவங்க அனிமே கலாச்சாரம். இதுதான் ஜப்பானை ஒரு மாயாஜால தேசமா மாத்துது. பழமையையும் புதுமையையும் எப்படி ஒன்னா கொண்டு போகணும்னு உலகத்துக்கே இவங்க ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. இவ்ளோ சிறப்புகள் இருக்கிற ஜப்பானுக்கு நீங்க போறதா இருந்தா உங்க மனசுக்கு நெருக்கமான இடம் எதுவா இருக்கும்? அந்த பச்சை பசேல்னு இருக்கிற மலைகளுக்கு நடுவுல அந்த பிங்க் கலர் செரி பிளாசம் பூக்களை ரசிக்க ஆசைப்படுவீங்களா? இல்ல அந்த அகிகாபாரா தெருக்கள்ல இருக்கிற அந்த அனிமே உலகத்தை சுத்தி பார்க்க ஆசைப்படுவீங்களா? இல்ல அவங்களோட அந்த பிரமிக்க வைக்கிற டெக்னாலஜியை நேர்ல பார்க்கணுமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஜப்பான் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் அமுக்கிடுங்க. உங்க ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் அடுத்தடுத்த நாடுகளை பத்தி இன்னும் ஆழமான தகவல்களை திரட்ட எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தருது. ஈரான், இஸ்ரேல், துபாய், இறுதியாக பிரேசில் தவிர மீதி எதுவுமே 1000 வியூஸை தாண்டதில்ல. அதனால பாக்குறவங்க வீடியோவை முழுசா பாருங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அதுதான் மத்தவங்களுக்கு வீடியோவை கொண்டு சேர்க்கும். அடுத்த வீடியோல இதை விட ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூப்பரான நாட்டை பத்தி பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன். பாய் ப்ரோ.